ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த நலன் சமையலறை. இன்றைக்கி நம்ம பிரெட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பெரிய ஆனியனில் ஒரு ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 தக்காளியும் குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. 2 க்ரீன் சில்லி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸும் எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. சால்ட்டு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் 4 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் ப்ரெட்டில் 5 ஸ்லைஸ் எடுத்துருக்கேன். அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்மால் பீசஸாக அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வடை சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காயட்டும். நம்ம இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதோட ப்ரெட்டை எல்லாத்தையும் அப்புறமா ஆட் பண்ணணும். கடைசியில் தான் ஆட் பண்ணணும், இல்லைனா ப்ரெட்டு ரொம்ப நம்மன்னு ஆயிடும். எண்ணெய் காஞ்சதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே சட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கைவிடாமல் ஒரு 5 மினிட்ஸ் இதை கிண்டிக்கிட்டே இருங்க. அவ்வளோதான், பிரெட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் சாப்பிட்லாம். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.